ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாகவும் பீட்டா அமைப்பை தடை செய்ய கோரியும் கடலூரில் இன்று இரண்டாவது நாளாக ஆயிரக்கணக்கான மாணவர்கள் பழைய ஆட்சியர் அலுவலகம் எதிரில் வந்து அறவழி போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இதில் பார்த்தோன்னா இப்போ இங்கே ஒரு 7 மாணவர்கள் வந்து கால வரையற்ற, அதாவது சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தை வந்து துவங்கியிருக்கிறாங்க. இவங்க வந்து சாகும் வரை உண்ணாவிரத போராட்டம், அதாவது ஜல்லிக்கட்டு வந்து நடைபெறும் அப்படின்ற அறிவிப்பு வரை வரைக்கும் தங்களது போராட்டம் தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதே போல கடலூர் மாவட்டம் முழுவதுமே இன்னைக்கு 20க்கும் மேற்பட்ட இடங்களில் மாணவர்களுடைய போராட்டம் நடைபெறுகிறது. அரசு கல்லூரிகள் அனைத்தும் விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் பார்த்தோன்னா சில தனியார் கல்லூரிகளும் வந்து விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையிலையும் பார்த்தோன்னா நம்ம கடலூர் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளிலும் இந்த ஆர்ப்பாட்டம் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. மேலும் வந்து இதே போல கடலூர் மாவட்டத்தில் பன்ருட்டி, நெய்வேலி, விருதாச்சலம், திட்டக்குடி உள்ளிட்ட அனைத்து இடங்களிலும் வந்து ஆர்ப்பாட்டம் நடக்குது. இப்போ கடலூரில் இருக்கிற ஒரு மாணவி வந்து இங்கே இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட வந்து இந்த போராட்டத்தை குறித்து நம்ம கேட்கலாம். கடலூர்ல 2000 பேர்பட்ட மாணவர்கள் இங்க குவிஞ்சிருக்கோம். கேர்ள்ஸ் எல்லாம் பாய்ஸ் எல்லாரும் கலந்தா இருக்கோம். நாங்க அறவழியில போராட்டம் பண்றோம். மத்திய அரசு எங்கள் கோரிக்கையை நிறைவேற்றணும்னு நாங்க கேட்டுக்கிறோம். இப்போதைக்கு அறவழியில போராடுறோம். இதுக்கு மேல அவங்க சொல்ற தீர்ப்பை பொறுத்து நாங்க எப்படி பண்ணுன்றது அவங்க கையில தான் இருக்கு. கடலூரில் நடைபெறும் இந்த போராட்டத்திற்கு மாணவர்களோட மாணவிகளும் அதிக அளவில் இன்னைக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். தந்தி செய்திகளுக்காக கடலூரில் இருந்து எஸ் தேவநாதன்.